சென்னையின் ஒரு சிறிய வீட்டில் ரமலானின் முதல் இரவு. அந்த வீடு மிகப்பெரியதல்ல, ஆனால் அந்த வீட்டின் இதயம் பெரியது. அந்த வீட்டில் வாழ்ந்தார் அப்துல் ரஹ்மான். அவர் ஏழை, ஆனால் அவரது நம்பிக்கை செல்வந்தம். ரமலான் நிலா தெரிந்த அந்த இரவு அவர் வானத்தை பார்த்து கண்ணீர் விட்டார். யா அல்லாஹ், இந்த ரமலானை நான் அடைந்து விட்டேன். அந்த நேரத்தில் மனித கண்களுக்கு தெரியாமல் வானத்தில் ஒரு அற்புதம் நடந்து கொண்டிருந்தது. வானத்தில் வானவர்கள் ஒன்றாக திரண்டு கொண்டிருந்தனர். அவர்கள் அனைவரும் இறைவனின் கட்டளைக்காக காத்திருந்தனர். இன்று என் அடியார்கள் நோன்பு தொடங்குகிறார்கள் என்று அல்லாஹ் அறிவித்த போது வானவர்கள் மகிழ்ந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், இந்த அடியார்களுக்கு மன்னிப்பும் அருளும் கொடு. அடுத்த நாள் சஹூர் நேரம். அப்துல் ரஹ்மானின் வீட்டில் வெறும் தண்ணீர், ஒரு சிறிய பேரீச்சம் பழம் மட்டுமே இருந்தது. ஆனால் அவர் மகிழ்ச்சியாக அதை உண்டார். அவர் மனைவி கேட்டாள், இதுவே போதுமா? அவர் சிரித்தார். நம்மை பார்க்க வானவர்கள் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் உண்மையிலேயே வானவர்கள் அந்த வீட்டை சுற்றி நின்றிருந்தனர். அவர்களின் முகம் ஒளி வீசியது. மாலை இப்தார் நேரம். அப்துல் ரஹ்மான் மிகவும் பசியுடன் இருந்தார். ஆனால் அப்பொழுது கதவு தட்டியது. வெளியில் ஒரு ஏழை குழந்தை. அண்ணா, எங்களுக்கு சாப்பாடு இல்ல? ஒரு நொடிக்கு அவர் உள்ளம் குலுங்கியது. அவரிடமிருந்தது 3 பேரீச்சம் பழம் மட்டுமே. அவர் 2 பழத்தை அந்த குழந்தைக்கு கொடுத்தார். ஒரு பழம் மட்டும் வைத்துக்கொண்டு இப்தார் செய்தார். அந்த நேரத்தில் வானத்தில் வானவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், இந்த அடியாரின் நற்காரியத்தை ஏற்று. இரவு தராவீஹ் தொழுகையில் அவர் அமைதியாக அழுதார். அவரது கண்ணீர் தரையில் விழவில்லை. அதை வானவர்கள் தங்கள் இறகுகளில் தாங்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏனெனில் நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலான் வந்தால் சொர்க்க கதவுகள் திறக்கப்படும். பிறகு வந்தது லைலத்துல் கத்ர் இரவு. அந்த இரவு பற்றி குர்ஆன் கூறுகிறது, அந்த இரவில் வானவர்களும் ரூஹும் இறங்குகிறார்கள். அந்த இரவு அப்துல் ரஹ்மான் சஜ்தாவில் விழுந்து கூறினார், யா அல்லாஹ், நான் பாவி, என்னை மன்னித்துவிடு. அந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான வானவர்கள் அந்த வீட்டை நிரப்பினர். அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உன்னை மன்னித்து விட்டான். அவர் அதை கேட்கவில்லை. ஆனால் அவரது உள்ளம் அமைதியானது. ரமலான் முடிந்தது. ஈத் காலை வந்தது. அப்துல் ரஹ்மான் வானத்தை பார்த்தார். இந்த ரமலானில் என்னை பார்த்த வானவர்களே, அடுத்த ரமலானையும் அடையவிடு. அவரது கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர். இந்த கதை நமக்கு என்ன சொல்லுகிறது? ரமலானில் நாம் செய்யும் ஒவ்வொரு நற்காரியமும் மனிதர்கள் மட்டுமல்ல, வானவர்களும் பார்க்கிறார்கள். நாம் கொடுக்கும் ஒரு பேரீச்சம் பழம் கூட வானத்தில் ஒரு பெரும் மொழியாக மாறுகிறது. நாம் விடும் ஒரு கண்ணீர் துளி கூட சொர்க்க வாசலை திறக்கக்கூடும். ரமலான் என்பது உணவில்லா மாதம் அல்ல, அது வானவர்களுடன் வாழும் மாதம். ஹலோ நண்பர்களே, எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், உங்கள் ஆதரவை தருங்கள். நன்றி.